வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலின் ஆன்மீக தொடரில் அபிராமி அந்தாதி பாடல்களினுடைய விளக்க வரிசையில் இன்று 4வது பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சென்ற பாடல் மனிதரையே என்று முடிந்தது. அப்படி என்றால் இந்த பாடல் மனிதர் ஆரம்பிக்கணும். அதுதான் அந்தாதி. அந்த பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. அம்மையை எப்படியெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே. என்ன விண்ணப்பம் செய்கிறார்? என்னுடைய புத்தியிலும் சிந்தையிலும் எண்ணத்திலும் அபிராமி அம்மையாகிய நீயும் உன்னுடைய துணைவியான அந்த ஆதிசிவனும் என்னாலும் பொருந்தி இருக்க வேண்டும் என்பதுதான் விண்ணப்பம். ஒரு விண்ணப்பம் செய்யும் பொழுது போன உடனே எனக்கு அதை கொடுன்னு கேட்க முடியுமா? அம்மையை பற்றியும் அப்பனை பற்றியும் புகழ்ந்து பேசி அவர்களை அருள் வழங்கும் ஒரு தருணத்திற்கு கொண்டு வர வேண்டும் அல்லவா? போன உடனே போய் அதை கூட இதை கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்க முடியுமா? அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வோம்? அம்மாட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா அம்மாவை போய் அன்னைக்கு கொஞ்சி கொழுப்பாட்டி அவங்கள மயிலுமாறு பேசி ஒரு காரியத்தை செய்வோம். அதே மாதிரி அப்பாட்ட போய் ஒரு காரியத்தை செஞ்சு வாங்கணும்னா அப்பாட்ட போய் அவர் விரும்பின மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு அவருக்கு பிடித்தமானவையெல்லாம் பேசி அவர்களை நமக்கு அந்த செயல்களை அருளுமாறு அதற்கு பிறகுதான் கேட்போம். கொடுக்கலன்னா நிர்பந்தப்படுத்துவோம். அதே மாதிரி அபிராமி அம்மையிட்ட குழந்தையாகிய அபிராமி பட்டர் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறார். என்ன வேண்டுகோள்? அம்மையே, நீயும் உன்னுடைய துணைவரமான என்னுடைய தந்தையுமான அந்த ஆதிசிவனும் எப்பொழுதும் என் கூடையே என் சிந்தையிலேயே என் எண்ணத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அதற்காக அம்மையும் அப்பனையும் பலவாறு புகழ்ந்து பேசுகிறார். அதான் இந்த பாடலினுடைய ஒரு நுணுக்கம். அம்மையும் அப்பனையும் அவர் எவ்வாறு புகழ்ந்து பேசுகிறார், தந்தையும் தாயும் புகழ்ந்து பேசி அவங்க என் சிந்தையிலேயே எந்த நேரம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சிந்தையிலேயே எந்த நேரமும் அம்மையும் அப்பனும் ஏன் இருக்க வேண்டும்? சிந்தையில் எந்த நேரமும் அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருந்து கொண்டால் மற்ற தீய குணங்கள் எல்லாம் தூர ஓடி போய்விடும். ஒரு டம்ளர் இருக்குது, காலியா இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் ஊற்றலாம். அது டம்ளர் நிறைய பாலை ஊற்றியாச்சுன்னா வேற எதையும் ஊற்ற முடியுமா? அதை போல உங்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் சிந்தையிலும் ஆதி சிவனையும் ஆதி சக்தியையும் நிரப்பிக்கொண்டால் வேறு தீய எண்ணங்கள் வந்து அதில் நிரம்பாமல் போய்விடும். தீய எண்ணங்கள் நிரம்பாமல் போய்விட்டால் நாம் ஆதிசிவனையும் அம்மையையும் அறியக்கூடிய அந்த சக்தியை பெறலாம். அந்த சக்தியை பெறும் மாத்திரத்தில் நாம் யமலோகம் செல்லாமல் நேராக சிவலோகம் செல்லலாம். நேராக யமலோகம் செல்லாமல் சிவலோகம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதிசக்தியும் ஆதிசிவனும் என் சிந்தையில் என்னாலும் பொருந்துகவே என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அந்த விண்ணப்பத்தை வைப்பதற்கு அம்மையையும் அப்பனையும் அவர் வாயார நெஞ்சார புகழ்ந்து பேசுகிறார். 4 வரி பாட்டு தான், உடனே பாடிட்டு ஓடிடக்கூடாது. அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். சரி, இப்ப அந்த பாட்டு என்னது? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே. மனிதர்கள், இந்த பூலோகத்தில் வாழ்பவர்கள்,
தேவர்கள் புவர்லோகம் சுவர்லோகம் என்ற இடங்களிலே எல்லாம் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய புண்ணிய பலன்களின் காரணமாக வினைப்பதிவுகள் இல்லாத உலகத்தில் வாழக்கூடியவர்கள் தேவர்கள். அத்தகைய தேவர்களும் மனிதர்களும் தேவர்களும் மாயா முனிவர்களும் எந்த நேரமும் தவத்திலேயே இருந்து கொண்டு தங்களுடைய ஜீவனை சிவத்தோடும் அம்மையோடும் பொருந்தி கொண்டு வைத்திருக்கக்கூடிய அந்த முனிவர்களும் ஆக எல்லாரும் வந்து தலை குனிந்து வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே செம்மையான அழகானவளே அபிராமி அம்மையே. மனிதர்களும் தேவர்களும் தவம் செய்யக்கூடிய முனிவர்களும் வந்து எந்த நாளும் தலை சாய்த்து வணங்குகின்ற அழகான செம்மையான பாதங்களை உடைய அபிராம வல்லியே உன்னை வணங்குகிறேன். கொன்றைவார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும். அடுத்த அப்பனை புகழ்றார். கொன்றைவார் சடைமேல் கொன்றை மலரை விரும்பி அணிந்திருக்கக்கூடிய சடையை உடைய பொன்னார் மேனியனே பொலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை வணங்கேனோ என்று பாடியவாறு கொன்றை மலர்தான் அவர் சடையில விரும்பி சுற்றி இருக்கக்கூடியது. அப்படி கொன்றை மலரை தலையில் உள்ள சடையில் விரும்பி சுற்றி இருக்கக்கூடிய சிவனே, அவருக்கு பிடித்தமான பலர் மலர்கள் இருக்கின்றன. அதிலெல்லாம் தலையாய மலர் கொன்றை மலர். பொன்னை மலர் அவருக்கு பிடிக்கும், வெள்ளருக்கு மலர் அவருக்கு பிடிக்கும், நந்தியாவட்டை மலர் அவருக்கு பிடிக்கும், செண்பக மலர் அவருக்கு பிடிக்கும். எல்லாமே அவருக்கு பிடித்த மலர். பாதிரி மலர் அவருக்கு பிடிக்கும், அலரி மலர் அவருக்கு பிடிக்கும், செந்தாமரை அவருக்கு பிடிக்கும். இத்தகைய மலர்களிலெல்லாம் விரும்பி அணிந்தாலும் தலையாய மலர் கொன்றை மலர். கொன்றை மலரை விரும்பி அணிந்திருக்கக்கூடிய சடையை உடையவரே, சடையை உடைய பனிதரும் திங்களும் குளிர்ச்சியான பிறைச்சந்திரனை அணிந்தவரே, குளிர்ச்சியான பிறைச்சந்திரனை அணிந்தவரே. சந்திரன் தனக்கு அசுவினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்களான மனைவிகள் இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரத்தின் மேல் மட்டுமே அதிக காதல் கொண்டு இருந்ததனால் மற்ற நட்சத்திரத்து அதிபதிகளான அந்த சந்திரனுடைய துணைவிமார்கள் தந்தையான தட்சனிடம் சென்று இதை புகாராக அளிக்க தட்சன் சினத்தில் வந்து நீ தேய்ந்து போவாயாக என்று சந்திரனை சபிக்க சந்திரன் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக தேய்ந்து கொண்டே வந்து இன்னும் ஒரு 3 நாட்கள் 4 நாட்களில் முழு அமாவாசை வந்துவிடும் என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது சிவனை சரணடைய சிவன் அந்த பிறைச்சந்திரனை எடுத்து தலையில் அணிந்து கொண்டு அவன் அழியாமல் காப்பாற்றினார். நீ தட்சனுடைய சாபத்தின்படி குறைந்து கொண்டே வந்தாலும் மீண்டும் வளர்ந்து கொண்டும் வருவாய் என்று அவருக்கு வரமளித்தார். அதன் காரணமாகத்தான் அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து கொண்டு இருக்கின்றன. அத்தகைய பிறைச்சந்திரனை அணிந்து கொண்ட கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்பிற்கு பெயர் வாசுகி என்ற பாம்பு. அந்த வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டுதான் மேருமலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் இருந்து திருப்பார்கடலை கடந்து தேவாமிர்தத்தை வேண்டி திருப்பார்கடலை கடைந்த பொழுது முதலில் ஆலகால விஷம் வந்தது. அந்த ஆலகால விஷம் உலகையே அழித்து விடும் என்பதன் காரணமாக தேவர்கள் அமிர்தமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம், ஆள விட்டா போதும் என்று பயந்து ஓடிக்கொண்டிருக்க சிவபெருமானிடம் வந்து தஞ்சமடைய சிவபெருமான் அவர்களை காக்கும் பொருட்டு அந்த நஞ்சை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அதை பார்த்த பார்வதி அம்மை அவர் வயிற்றுக்குள் சென்றால் அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களுமே அவருடைய வயிற்றுக்குள் இருப்பதால் அனைத்து உயிர்களுமே பொசுங்கிவிடும். அனைத்து உயிர்களையும் உலக உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய கழுத்தை பிடித்து நெரித்து தன்னுடைய கண்டத்திலேயே இருக்குமாறு செய்து கொண்டு அவரை திருநீலகண்டராக்கிறார். அதன் காரணமாக உலக உயிர்கள் அனைத்துமே பிழைத்து போய்விட்டன. அத்தகைய பெருமைக்குரிய வாசுகி
பிறகு நன்றி செலுத்தும் விதமாக சிவனை சரணடைந்ததால் அந்த வாசுகியை அவர் தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டார். இப்படி கழுத்தில் அணிந்து கொண்ட விஷப்பாம்பையே கழுத்தில் அணிந்து கொண்ட அளவுக்கு வலிமையுடையவர் அல்லவா அவர். அவரை போய் தார்காவன முனிவர்கள் பாம்பை ஏவி அழிக்க பார்த்தது அவர்களுடைய அறியாமை அல்லவா. பின்னர் தார்காவன முனிவர்கள் அந்த வேள்வி தீயில் இருந்து புலியையும் பாம்பையும் மானையும் மழுவையும் முயலகன் என்ற அசுரனையும் இறுதியாக மத யானையும் அனுப்பிய பொழுது மத யானையினுடைய வயிற்றுக்குள் புகுந்து தாண்டவமாடி மத யானையை கொன்று அதனுடைய தோலை போர்வையாக போர்த்தி கொண்டார். புலித்தோலை அணிந்து கொண்டார். பாம்பை மாலையாகவும் கூடுதலாக அணிந்து கொண்டார் என்று தார்காவன முனிவர்களை பற்றி செய்தியிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கொன்றை மலரை அணிந்த குளிர்ச்சியான சந்திரனை அணிந்த கொடிய நாகத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பகீரதியும் படைத்த, பகீரதி என்றால் கங்கை, பகீரத பிரயத்தனம் என்று சொல்கிறார்களே அது என்ன? பகீரத பிரயத்தனம். பகீரதன் என்பவன் சூரியகுல வம்சத்தில் உள்ள ஒரு மன்னன். தன்னுடைய வம்சத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த நீர்க்கடன் செய்ய பெறாமையால் நரகத்தில் துன்புறுகிறார்கள் என்பதை அறிந்து ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக பெரிய தவம் இயற்றி அந்த ஆகாய கங்கை பூமிக்கு வந்தால் நீர்க்கடன் செய்து மூதாதையர்களுடைய வினைகளை எல்லாம் நீக்கிவிடலாம் என்று பகீரதன் தவம் செய்தான். அதான் பகீரத பிரயத்தனம். அதன் காரணமாக அந்த ஆகாய கங்கையானது பூமிக்குள் வருவதற்கு சம்மதித்து பூமிக்குள் வந்தது. நேரடியாக ஆகாய கங்கை பூமியில் பாய்ந்தால் பூமியை அதை தாங்கக்கூடிய வலிமை இல்லாமல் போய்விடும் என்பதால் சிவபெருமான் அதை தன் தலையில் தாங்கிக் கொண்டு அதனுடைய வேகங்களை எல்லாம் தனித்து பூமியில் விழுமாறு செய்தார். அதனால்தான் அவர் கங்கையை அணிந்து கொண்டார். ஆக ஒவ்வொரு காரணங்களுக்காக உலக மக்களை காப்பதற்காகத்தான் அவர் இவ்வளவு சக்திகளையும் தன்னுடைய தலையில் அணிந்திருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். இப்படி இந்த விதமாக கொன்றை மலரை சடையில் சுற்றி இருக்கக்கூடிய பிறைச்சந்திரனை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பாம்பை அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கங்கை நதியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதராகிய சிவபெருமானும் ஆதிசிவனும் அபிராமவல்லி அம்மையாகிய நீயும் என் சிந்தையுள் எந்த நாளும் பொருந்தி இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை இதில் வைக்கிறார். சிந்தையுள் எந்நாளும் அவர்கள் பொருந்தி இருந்தார்களே ஆனால் தீய எண்ணங்கள் தூர ஓடி போய்விடும். தீய எண்ணங்கள் தூர ஓடி போய்விட்டால் நாமும் ஞானியாகலாம், நாமும் சிவமாகலாம், அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம். அதான் விஷயம். அன்பே சிவமாய் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் சிவனும் சக்தியும் எந்த நேரமும் நம்மளுடைய சிந்தனையில் பொருந்தி இருக்க வேண்டும். இதான் இதனுடைய சூக்கும பொருள். சிவனும் சக்தியும் எந்த நேரமும் நம் சிந்தையில் பொருந்தி இருக்க வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றுமில்லை. சிவய நம எனம சிவ மசிவயன வயநமசி நமசிவய ஓம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். ஓம் சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். ஓம் சரவணபவ சரவணபவ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதும். இதில் எந்த மந்திரம் எளிதாக உங்களுடைய வாயில் நுழைகிறதோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அவ்வளவுதான் விஷயம். இந்த பாடல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அபிராமி அந்த 4வது பாடல் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய பாடல். ஏனென்றால் தோஷம் தரக்கூடிய அனைத்தையுமே தன் தலையில் வைத்திருக்கக்கூடிய ஆதிசிவனை புகழ்ந்து பாடுவதால் சகல தோஷங்களுமே நீங்கி போய்விடும் என்பது தாற்பயம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இதான் அந்த பாடல். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் இந்த பாடலை மனப்பாடம் செய்து கொண்டும் பாடிக்கொண்டும் இந்த பொருளை கேட்டுக்கொண்டும் இருங்கள். உங்களுடைய துன்பங்கள் அனைத்து விலகும் என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.